இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற டெம்பிள் விளாக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்த பார்ட் 1 ஓட கன்டினியூஷன் தான். எஸ் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலியில ஃபேமஸான நெல்லையப்பர் சிவன் கோயில். அந்த கோயிலோட விளாக் தான் இது. இப்போ இங்க கன்டின்யூ ஆகப்போது. நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து நான் அப்லோட் பண்ணிட்டேன். நீங்க போய் பாருங்க. ஸோ அதோட ஃபுல் வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுக்குறேன். நீங்க கண்டிப்பா கிளிக் பண்ணி பாருங்க. இந்த உலகமே வந்து அசந்து போற வகையில இருக்கும். இந்த கோயில்ல இருக்கக்கூடிய சிற்பங்கள், கல்வெட்டுகள். சிற்பங்கள்லாம் வந்து 3D மாதிரி இருக்கும். பயங்கரமா மைன்யூட்டா பண்ணியிருப்பாங்க. பார்த்துட்டே இருக்கலாமேன்னு தோணும் ஆக்சுவலா. பல்வேறு யுகங்கள தாண்டி வந்திருக்கு. இன்னும் வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாருங்க. இங்க இருக்கக்கூடிய இசை தூண்கள், யாழி தூண்கள் பயங்கரமா இருக்கும். வாங்க நம்ம இந்த வீடியோவ ஃபுல்லா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சந்திரா சஞ்சரப்பட்டி டெம்பிள் விளாக்ஸ். ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் விலாக்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கோயில வந்து பாதி கவர் பண்ணியிருந்தோம். நம்ம வந்து சிவராத்திரி டைம்ல வந்திருந்தோம் ஆக்சுவலா. ஸோ திருச்செந்தூர் போகறதுக்கு பிளானு. சிவராத்திரிக்காக வந்திருந்தோம். ஸோ நல்ல தரிசனம் கிடைச்சது. காலையிலே 2 தரிசனம். சிவராத்திரி பூஜை முடிஞ்சு அந்த தரிசனம். அதுக்கப்புறம் அ பால் அபிஷேகம் பண்ணாங்க, சந்தன அபிஷேகம் பண்ணாங்க. சிவன வந்து பயங்கரமா நம்ம தரிசனம் பண்ணோம். பக்கத்துல இருந்து பார்த்தீங்கன்னா, கோவிந்தராஜ பெருமாள் இருப்பாரு. ஸோ சூப்பராவே தரிசனம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம கோயில்ல கர்ப்ப கிரகத்த சுத்தி வீடியோ எடுத்து விளாக் போட்டிருந்தோம். ஸோ நீங்க வந்து பார்த்துட்டு வந்து கமெண்ட் செக்ஷன்ல எப்படி இருக்கு சொல்லுங்க. இப்ப வந்து பார்ட் 2 நம்ம வந்து மூலவர தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டு, இந்த கோயில சுத்தி வீடியோ எடுக்க போறோம். அப்படியே திரும்பி வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா, முருகர் தான் இருக்காரு. நம்ம தமிழ் கடவுள் முருகர். ஸோ அவரையும் வந்து பார்த்துடலாம் உள்ள போயிட்டு. பயங்கரமா இருந்துச்சு வெளில இருந்து பார்க்கவே. உள்ள போய் பார்க்கறதுக்கு இன்னுமே சூப்பரா இருக்கும். நீங்க வந்து பாருங்களேன். யூ வில் கெட் வண்டர் ஆக்சுவலி. ஐ அம் வெரி ஷூர் இன் தட். நீங்க வாங்க உள்ள வாங்க. பயங்கரமா இருக்கும். இப்ப நீங்களே பாருங்க உள்ள வந்து எவ்வளோ சூப்பரா சிற்பங்கள்லாம் செதுக்கி வச்சிருப்பாங்கன்றத நீங்களே பாருங்க. நம்ம இப்ப தான் வந்து ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ்க்கு வந்திருக்கோம். உள்ள வந்து போனோம் சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ்லயே தூண்கள்லாம் பயங்கரமா இருக்கும். பயங்கரமா சிற்பங்கள செதுக்கி வச்சிருக்காங்க. ஸோ கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டஸ்டியா இருக்கு கீழலாம். ஏன் வந்து பார்த்தீங்கன்னா, சிவராத்திரி முடிஞ்சது இல்லையா? ஸோ இப்ப தான் வந்து கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நான் வந்து அப்படியே வீடியோ எடுத்துட்டேன். ஸோ பாருங்க மகாலட்சுமி இருக்காங்க அங்க மேல. ஸோ அது உள்ள தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம் தமிழ் கடவுள் முருகரோட சன்னதி இருக்கு. ஸோ நீங்க அப்படியே பார்த்துட்டே வாங்க. செம்ம சூப்பரா இருக்கும் உள்ள போனீங்கன்னா. பறவைகள் சத்தத்தோட வந்து பயங்கரமா சூப்பராவே ஒரு புது எனர்ஜி குடுக்குதுன்னு சொல்லலாம். செம்ம ஃபீலு. செம்ம பிளெஸ்ஸிங்ஸும் சொல்லலாம் ஆக்சுவலா. நான் வந்து பார்த்தீங்கன்னா, உள்ள வந்துட்டேன். கர்ப்ப கிரகத்துக்குள்ள, அந்த சன்னதிக்குள்ள. ஸோ நீங்க பாருங்க, அந்த சிற்பங்கள்லாம் எப்படி சூப்பரா செதுக்கியிருக்காங்கன்னு சொல்லி. பாண்டியர்கள் கட்டுன கோயில் இது. எப்படிதான் இவ்ளோ டீட்டெயில்டா பயங்கரமா பண்ணியிருக்காங்கன்றத வந்து தெரியல. செம்ம சூப்பரா இருக்கு. பார்த்துக்கிட்டே இருக்கலாமான்னு தோணுது. யாழிய பத்தி நெறைய பேருக்கு தெரியாது. யாருக்கு நெறைய தெரிஞ்சிருக்கோ நீங்க கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல டீட்டெயிலா கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். யாழி வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ் வரலாறுல மறைஞ்சு போன ஒரு பெரிய காவியம் சொல்லலாம்.
யாழி வந்து பார்த்தீங்கன்னா, பல்வேறு வகை இருக்கு. யானை யாழி, சிங்க யாழி, நெறைய யாழி இருக்கு. நம்மலாம் டைனோசர்ன்னு இப்ப பேசிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, டைனோசரோட ரொம்ப பெருசுன்னு சொல்லலாம். ஸோ அந்த காலத்துல வந்து இது எப்படிதான் இருந்திருக்கும்? இதோட வரலாறு என்ன? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கொஸ்டின் மார்க் தான் சொல்லணும். ஆனா, தமிழர்கள் கட்டுமான பணியில இது இடம் பிடிச்சிருக்குன்னா, கண்டிப்பா இது ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன் குடுத்துருக்கும் நம் தமிழ் வரலாறுக்கு. ஆனா, யாழிக்கு வந்து வரலாறு இல்ல இப்போ. ஆனா, இருக்கிறது ஒண்ணே ஒண்ணு பார்த்தீங்கன்னா, எந்த தமிழர்கள் கட்டுன கோயிலுக்கு போனாலுமே, இந்த யாழிய நீங்க பார்க்கலாம். அப்புறம் இந்த கோயில்ல பல்வேறு சிற்பங்கள் இருக்கு. ஸோ, இதுக்கெல்லாம் என்ன வரலாறுன்றது எனக்கு தெரியல. பிகாஸ் இந்த கோயிலோட ஹிஸ்டரி நான் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோல சொல்லியிருக்கேன். ஆனா, இந்த சிற்பங்களுக்கு ஒரு வரலாறு இருக்கும். அது யாருக்கா தெரிஞ்சிருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட்ஸ் பண்ணுங்க. சரி, நம்ம இந்த மண்டபத்த சுத்தி பார்த்தோம்ல. வாங்க அப்படியே முருகரையும் தரிசனம் பண்ணிடலாம். நான் வந்து முருகர தரிசனம் பண்ணிட்டு அப்படியே வெளில வந்துட்டேன். போகும்போது பார்த்தீங்கன்னா, ஐட்ல வந்து மணி அடிச்சுட்டு வந்தாங்க. ஸோ இந்த கோயில் வந்து ரொம்ப பெருசு. நம்ம வாங்க ஃபுல்லாவே பார்க்கலாம். இப்போ வந்து பூஜை போயிட்டே இருக்கு ஆக்சுவலா. இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா திறந்தே தான் இருக்கும். இப்போ 1 மணி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, தரிசனம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நடைய சாத்திருவாங்க. கருவறையா சொல்றேன். அதுக்கப்புறம் இந்த கோயில்ல இருக்கவங்க இருக்கலாம். நைட் வரைக்கும் திறந்து தான் இருக்கும். அதுக்கப்புறம் கோயில் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இந்த கோயில்ல வந்து நெறைய கோபுரம் இருக்கு. ஒவ்வொரு வழியில இருந்து வரலாம் போல. இந்த பக்கமா போனீங்கன்னா, பின்னாடி பெரிய மார்க்கெட் இருக்கும். அந்த சந்தெல்லாம் வந்து நெக்ஸ்ட் லெவல். அதுல இருக்கக்கூடிய அந்த கடையோட பேரெல்லாம் நீங்க பார்க்கணும். பழைய காலத்து தமிழ் பேரோட இருக்கும். இது வந்து ஒரு எவர்கிரீன் வின்டேஜ்க்கு கூட்டு போகும்ன்னு சொல்லலாம். ஸோ நான் வந்து பின்னாடிலாம் வீடியோ எடுக்க முடியல. பிகாஸ் இந்த கோயில் எடுக்கிறதே பெரிய சேலஞ்சிங்கா இருந்துச்சு. அதுவும் இல்லாம என்னால சரியா வீடியோஸ் கவர் பண்ண முடியல. ஏன்னா சிவராத்திரி முடிஞ்சு பயங்கரமா கிளீனிங் ப்ராசஸ் போயிட்டு இருந்துச்சு இந்த கோயில்ல. ஸோ அதுலயும் வந்து நான் வீடியோ எடுத்தேன். நான் வந்து கொஞ்ச நேரம் தள்ளி வந்திருக்கலாமோன்னு தோணுச்சு. அப்படி வந்தா நான் சூப்பராவே கவர் பண்ணியிருக்கலாம். ஆனா அப்போ வந்திருந்தா லைக் இந்த மாதிரி என்னால எடுத்திருக்க முடியாது. ஸோ கூட்டமும் இருந்திருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஏர்லி மார்னிங் 6:00 அந்த டைம்ல. இதோ பாருங்களேன், எவ்ளோ சேர்ஸ் இருக்குன்னு சொல்லி. எல்லாம் வந்து சிவராத்திரிக்கு வந்து உட்காந்துருப்பாங்க. பெரிய கோயில் இல்லையா? ஒவ்வொரு இடத்துல வந்து பயங்கரமா நிகழ்ச்சி நடந்திருக்கும் சிவபெருமானுக்கு. ஸோ அதுதான் வந்து இப்ப எல்லாம் ஏற கட்டிட்டு இருக்காங்க. ஸோ டெம்போ நெறைய வண்டி வந்துட்டுருக்கு. எல்லா திங்ஸையும் வந்து எடுத்து வச்சு அனுப்பிச்சுட்ருக்காங்க. ஏன்னா, இப்ப கிளீன் பண்ணோம் இல்லையா? இந்த வியூவ பாருங்களேன். செம்மையா இருக்கு. சன்லைட்டு, அதுக்கப்புறம் இந்த கோபுரத்தோட அழகு, அந்த மரங்கள் எல்லாமே சூப்பரா இருக்கு. நான் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, மூவ் ஆயிட்டே இருக்கேன். எல்லாத்தையும் அப்படியே வீடியோ எடுத்துட்டே வரேன். ஸோ செம்ம சூப்பரா இருக்கு. நீங்க வந்து லைக் எப்படி சொல்றது? ஃபோன்ல பார்க்கறத விட நேர்ல பார்க்கறதே சூப்பரா இருக்கும். ஒரு நல்ல தரமான ஒரு டெம்பிள்ஸ் எல்லாம் வந்து நீங்க விசிட் பண்றதுக்கு தமிழ்நாடுல எந்த டெம்பிள் தான் வந்து அ ஒண்ணுத்துக்கு ஒண்ணு குறைஞ்சது சொல்லுங்க. எல்லாமே அதோட புகழையும், வரலாறையும் ஒண்ணுக்கு ஒண்ணு ஈக்குவலா வச்சிருக்கும். ஸோ நீங்க வந்து இந்த டெம்பிள கண்டிப்பா வந்து பாருங்க. ஸோ எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு ஆக்சுவலா. நான் வந்து பார்த்தீங்கன்னா, பிளான் இல்ல. திருச்செந்தூருக்கு போற மாரி தான் வந்தேன். ஸோ இந்த வாட்டி நான் ட்ரெயின் வந்து புக் பண்ணது பார்த்தீங்கன்னா, பெங்களூர்லேருந்து திருச்செந்தூருக்கு நான் புக் பண்ணேன். நான் வந்து சென்னையில இருக்கேன். பெங்களூர்ல ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, நான் எப்பவுமே வந்து நைட்டு ட்ரெயின் தான் நான் புக் பண்ணுவேன். திருநெல்வேலி எக்ஸ்பிரஸ் இருக்கு இல்லையா? ஸோ பெங்களூர்ல பார்த்தீங்கன்னா, ஒரு நைட்டு 10:40க்கு வரும். இந்த டைம்க்கு நம்ம ஏறுனோம்னா, ட்ரெயின் ஸ்டார்ட் ஆச்சு வச்சுக்கோங்களேன், மார்னிங் வந்து ஒரு 11:00 கிட்ட உங்கள திருநெல்வேலியில ட்ராப் பண்ணிடும். அங்கருந்து பார்த்தீங்கன்னா, திருச்செந்தூருக்கு போனோம்னா, லோக்கல் ட்ரெயின் இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா, 11:45 டூ 12 அந்த ரேஞ்சுக்கு ஸ்டார்ட் ஆகும்.
2 ஹவர்ஸ்லயே வந்து நம்மள திருச்செந்தூர்ல ட்ராப் பண்ணிடும். ஸோ அதுக்காக டைம் இருக்கும் இல்லையா? நான் அந்த டைம்ல வந்து சும்மா வெளில வந்து காஃபி, டீ குடிச்சுட்டு நான் திருச்செந்தூருக்கு ட்ரெயின்ல போயிடுவேன். பட் இந்த வாட்டி வந்தது பார்த்தீங்கன்னா, நான் வந்து நைட் ட்ரெயின் வராம பெங்களூர்ல வந்து ஈவினிங் ட்ரெயினே பிடிச்சேன். 5:30க்கு ஒரு ட்ரெயின். 5:00 நெனைக்கிறேன். அந்த டைம்ல ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட் ஆயிட்டு மார்னிங் 5:00 இங்க ட்ராப் பண்ணிடும். ஒரு 4:30, 4:45 அந்த ரேஞ்சுக்கு வந்து ட்ரெயின் வந்து ட்ராப் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் நான் ரூம்லாம் இங்க புக் பண்ணல. அதுவும் இல்லாம நம்ம திருச்செந்தூர் தான் போற பிளான். அங்க தான் ரூம்லாம் புக் பண்ணியிருந்தோம். ஸோ என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு அப்பதான் வந்து நம்ம ஏர்லி மார்னிங் 5:00 இறங்கிட்டோம் இல்லையா? ஸோ பெட்டர் நம்ம நெல்லையப்பர பார்த்துட்டு திருச்செந்தூருக்கு போலான்னு நான் நெனச்சேன். அதே மாதிரி நான் வந்து நெல்லையப்பர பார்த்துட்டு அப்படியே திருச்செந்தூருக்கு நான் போக ஆரம்பிச்சுட்டேன். நான் வந்து சீரியஸாவே ரொம்ப ஃபீல் பண்ணேன். லாஸ்ட் டைம் ஏன் நான் இங்க வரலன்னு சொல்லிட்டு. இந்த டெம்பிள் அவ்ளோ சூப்பரா இருந்துச்சு. அதுவும் இல்லாம எனக்கு ஒரு நல்ல பிளெஸ்ஸிங்ஸ் நான் சிவராத்திரிக்கு வந்தேன் இல்லையா? ஸோ சிவராத்திரியில இருந்த அந்த பூஜையும் நான் பார்த்தேன். காலையில தான் அந்த பூஜை முடிஞ்சது. ஹோமகுண்டம்லாம் வந்து அடங்கி இருந்துச்சு. அந்த விபூதி எடுத்து நெத்தியில வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் சிவன தரிசிச்சு, அதுக்கப்புறம் புதுசா திரும்பவும் மறுநாளுக்கான பூஜையும் பண்ணாங்க. ஸோ இந்த டெம்பிள் நெக்ஸ்ட் லெவல். நான் வந்து வீடியோ எடுக்கிறதுல நீங்க பார்க்குறீங்க உங்களுக்கே தெரியும். நவகிரகம் இருக்கு இங்க பாருங்க. ஸோ அதெல்லாம் சுத்தி வந்துட்டு நான் என்ன பண்ணிட்டேன், அப்படியே திரும்பவும் ஃபர்ஸ்ட்டு வந்த இடத்துக்கே நான் வந்துட்டேன். நந்திய வீடியோ எடுத்துட்டு, அதுக்கப்புறம் இங்க வரோம் உள்ள என்ட்ரன்ஸ்க்கு. இந்த கோயில் நெக்ஸ்ட் லெவல்ங்க சீரியஸா நீங்க பாருங்க. நான் திரும்பி பயங்கரமா அந்த சிற்பத்தெல்லாம் வந்து நான் வீடியோ எடுத்திருப்பேன். நீங்களே பார்த்து ரசிங்க. பார்த்தீங்களா? எவ்ளோ சூப்பரா இருக்கு அந்த சிற்பங்கள்லாம். சீரியஸா என்னால நம்பவே முடியல. எப்படிதான் இதெல்லாம் செதுக்கியிருப்பாங்கன்னு சொல்லி. அப்பல்லாம் வந்து எந்த டெக்னாலஜியும் இல்ல. இப்ப தான் வந்து நெறைய நிலங்கள வந்து நம்ம அழிச்சுக்கிட்டு டெக்னாலஜி டெவலப் பண்ணிட்டுருக்கோம். இப்ப கூட இதுக்கெல்லாம் ஃபீல்ட் ஆஃப் ஸ்டடின்னு பார்த்துட்டுருக்கோம். நம்மளுக்கு தெரியுமே. இந்த இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் இவங்கள தான் வந்து இந்த விஷயத்துக்குலாம் பேர் போனவங்க. ஆனா அவங்களுக்கே வந்து யோசிக்க வைக்கும். தலையே சுத்த வைக்கும் இந்த சிற்பங்கள்லாம் சீரியஸா சொல்லணும்னா. அப்பல்லாம் வந்து அந்த காலத்துல வந்து அவ்ளோ அட்வான்ஸ்டா டெக்னாலஜியே இல்லாம, எவ்ளோ சூப்பரா வாழ்ந்திருக்காங்கன்றத நீங்க பாருங்க. இப்ப இருக்கிறதுலாம் வந்து டெக்னாலஜில அப்பவே அவங்க சூப்பரா அட்வான்ஸ்டா வாழ்ந்துருக்காங்க. பட் இன்னொரு விஷயம், எந்த இயற்கையும் அழிக்காம அட்வான்ஸ்டா வாழ்ந்திருக்காங்க. இதுதான் இந்த கோயிலோட தெப்பக்குளம். சின்னதா இருந்தாலும் சூப்பரா இருக்கு. இதுவே சிதம்பரம், வைத்தீஸ்வரன் கோயில் இந்த கும்பகோணம் சைடுலலாம் பயங்கர சூப்பரா பெருசா இருக்கும். பட் இங்க வந்து சின்னதா இருக்கு. பட் இந்த கோயில் ரொம்ப பெருசு. ஸோ இந்த கோயிலோட தெப்பக்குளத்த நீங்களும் பாருங்க. நம்ம நெக்ஸ்ட் வந்து அப்படியே காந்திமதி அம்மன போய் பார்க்கலாம். இந்த கோயிலோடயே கனெக்ட் ஆயிருக்கும் அந்த கோயில்.
இங்க வந்து பார்த்தீங்கன்னா, மாட்டு கொட்டாய் இருக்கு. இந்த கோயிலுக்கு தேவையானத வந்து இந்த பசுக்கிட்ட இருந்து எடுத்துப்பாங்க. இது எல்லா கோயில்லயும் இருக்கும். அது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம். இங்க வந்து ஒருத்தர் இந்த பசுக்கு வந்து கீரை குடுக்குறார்ல, அது வந்து அகத்திக்கீரை ஆக்சுவலா. நீங்க வந்து எந்த கோயிலுக்கு போறீங்களோ, அங்க இருக்கக்கூடிய பசுக்கு இந்த அகத்திக்கீரைய குடுங்க. கோயில்ல மட்டும் இல்ல, நீங்க எந்த இடத்துல பார்த்தாலும், சில பேர் வீட்டாண்டலாம் மாட்டு கொட்டாய் இருக்கும். ஈவன் நாங்க சென்னையில இருக்கோம். ஆனா, சென்னையிலுமே நெறைய மாட்டு கொட்டாய் இருக்கு. நாங்க வந்து பக்கத்திலேயே இருக்கோம் ஆக்சுவலா. ஸோ, அங்கலாம் வந்து போயிட்டு நாங்க நெறைய கீரை குடுப்போம். வழியில பார்த்தாலுமே குடுப்போம். அது ரொம்ப புண்ணியம் சீரியஸா சொல்லணும்னா. இதெல்லாம் வந்து நீங்க தயவுசெய்து பண்ணுங்க. பண்ணியிருந்தா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ, நம்ம பசுக்கு வந்து அகத்திக்கீரை குடுக்குறது நம்ம வம்சாவளிக்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய புண்ணியத்த தேடி குடுக்கும். நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஜெனரேஷன் மட்டும் இல்லாம, வரக்கூடிய ஜெனரேஷன்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு பெரிய நல்லத சேர்க்கும். ஏன்னா, பசு வந்து நந்தி, சிவனோட வாகனம். அதுதான். வாங்க இப்ப நம்ம போய் காந்திமதி அம்மன பார்ப்போம். நான் வந்து பார்த்தீங்கன்னா, கருவறைய காட்ட மாட்டேன். கோயில சுத்தி இருக்கக்கூடிய விஷயத்த தான் காட்டுவேன். அ எங்குமே நம்ம போனாலும் கருவறைக்குள்ள வீடியோ எடுக்கக்கூடாது. பிகாஸ் எடுக்கவும் முடியாது, அலோவ் பண்ண மாட்டாங்க. ஒரு சில கோயில் வந்து சம்டைம்ஸ் நம்மளுக்கு சான்ஸ் கிடைக்கும். பட் எடுக்க வேண்டாம். இதுவே நீங்க தஞ்சாவூர் கோயில்லாம் போனீங்கன்னா, அங்கலாம் மூலவர் வந்து காமனா ஃபோட்டோஸ், வீடியோஸ் எடுக்கிறது இப்ப போயிட்டுருக்கு. நெறைய பேர் சோசியல் மீடியால அப்லோட் பண்ணி பயங்கரமா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாங்க. ஆனா மத்த கோயில்ல இதெல்லாம் பண்ணக்கூடாது. பிகாஸ் அங்கேயும் அலோவ்ட் கிடையாது. கிரவுட் அதிகமா இருக்கு இல்லையா? ஸோ, அதனால ஐயருங்களும் என்ன பண்ணுவாங்க, ஸோ அதெல்லாம் வந்து நம்ம மோஸ்ட்டா நம்ம பண்ணக்கூடாது. நம்ம வந்து மூலவர கண்ணால தான் பார்க்கணும். ஸோ இந்த கோயில்ன்றது வீடியோ எடுக்கிறது எதுக்குன்னா, எல்லாருக்கும் வந்து நம்ம காமிக்கிறதுக்கு, இந்த கோயில் இப்படிதான் இருக்கும். நீங்களே போய் பாருங்க. அப்பதான் வந்து உள்ள மூலவர பார்க்கறதுக்கு அவங்களுக்கும் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இட்ஸ் நாட் அ மார்க்கெட்டிங். இது வந்து ஆன்மீகம் ரிலேட்டடான ஒரு விஷயம். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவுமே மூலவர தயவுசெய்து ஃபோட்டோவோ, வீடியோவோ எடுக்காதீங்க. அதுக்கு தான் வந்து நெறைய சேனல்ஸ் இருக்கு. இந்த ஆன்மீகம் ரிலேட்டடா போடக்கூடிய வீடியோஸ் இந்த சேனல்ஸ்லாம் இருக்கும் இல்லையா? அவங்க அத தான் காட்டுவாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாலாம் காட்ட மாட்டாங்க. மைன்யூட்டா காட்டவே மாட்டாங்க. கொஞ்சமா தான் காட்டுவாங்க. அவுட் ஆஃப் 100%ல 99% வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த கோயில சுத்தி தான் வீடியோ எடுப்பாங்க. ஒரே ஒரு பெர்சன்டேஜ் மட்டும் தான் மூலவர காட்டுவாங்க. அதுவும் அவங்க எதுக்கு பண்றாங்க பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து அவுட் ஆஃப் இந்தியால இருக்காங்க. லைக் மலேசியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா, ஆஸ்திரேலியா, யுஎஸ் இந்த மாரி கனடால இருக்கவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கோயிலுக்கு வரணும்னு ஒரு கியூரியாசிட்டி இருக்கும். பட் அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு வர முடியாம இருக்கும். ஸோ, அதனால வந்து அவங்களுக்கு அத டெலிகாஸ்ட் பண்ற ஒரு முறையில காட்டுறாங்க. நம்ம ஊர்லயும் சரி, அதர் ஸ்டேட்ஸ்ல இருக்கவங்கலாம் இருக்காங்க பாருங்க. ஈவென்ச்சுவலி நம்ம தமிழ்நாட்ல இருக்கவங்களே வந்து சில பேர் போக முடியாம இருப்பாங்க. அவங்களுக்காக அது. ஸோ, அதுக்கு தான் வந்து இந்த மாரி பண்றது. ஆனா, அதுக்குன்னு எல்லாரும் பண்ணக்கூடாது. இந்த மண்டபத்துல பார்த்தீங்கன்னா, காந்திமதி அம்மன் பார்க்கறதுக்கு போற அந்த மண்டபம், நெறைய யாழி தூண்கள், அதுக்கப்புறம் குரங்குங்களோட சிலைகளும் இருக்கு. கொஞ்சம் டிஃபரெண்ட்டாவே இருக்கு. இதுக்கு என்ன ஸ்டோரின்னு தெரியல. யாராவது தெரிஞ்சிருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட்ஸ் பண்ணுங்க. மீண்டும் முருகர். நம்ம வந்து காந்திமதி அம்மன பார்க்க போகும்போது, அந்த இடத்துலயும் வந்து பார்த்தீங்கன்னா, முருகரோட சன்னதி இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ கருமாரி சுப்பிரமணியர் வள்ளி தெய்வானை சன்னதி. நீங்க அப்படியே பார்த்துட்டே வாங்க. இந்த இடமும் ரொம்ப சூப்பரா, பயங்கரமா இருந்துச்சு. நானும் வந்து முருகர வேண்டிக்கிட்டேன். நீங்களும் வந்து வேண்டிக்கோங்க.
ஒரு வழியா நம்ம காந்திமதி அம்மன பார்க்க வந்துட்டோம். இந்த காந்திமதி அம்மன் கோயில் வந்து பார்த்தீங்கன்னா, நெல்லையப்பர் கோயிலோட தான் ஒட்டி இருக்கும். ஸோ நம்ம இங்கேயும் வந்துட்டோம். இங்கேயும் வந்து பயங்கரமா இருக்கு இந்த யாழி தூண்கள்லாம். பயங்கரமா பண்ணி வச்சிருக்காங்க. நெறைய சிற்பங்கள் இந்த கோயில்ல. சூப்பரா இருக்கு. அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாமான்னு தோணுது. இந்த கோயில்ல இருக்கவங்களே சொல்றாங்க, நாங்களே வந்து இந்த கோயிலுக்கு எப்பப்பலாம் வருமோ, அப்பப்பலாம் வந்து வாய்ப்புகள் வந்துட்டு பார்ப்போம்ன்னு சொல்லி. சரி நான் உள்ள போற வரைக்கும் வீடியோ எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நான் வீடியோ எடுக்கல. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா, காந்திமதி அம்மனோட சந்நிதி. காலியா இருந்துச்சு. ஏன்னா சிவராத்திரி முடிஞ்சுட்டு எல்லாரும் போயிட்டாங்க இல்லையா? அதனால வந்து ரொம்ப காலியா இருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப பீஸ்ஃபுல்லா நான் சாமிய தரிசனம் பண்ணிட்டு வெளில வந்துட்டேன். இங்க பாருங்க இந்த இடமும் பயங்கரமா சூப்பரா இருக்கு. இங்க வெயில் வெளிச்சம்லாம் படுது பார்த்தீங்களா? இந்த தூண்களுக்குள்ள. இதெல்லாம் வந்து பயங்கரமா பண்ணியிருக்காங்க. இந்த கட்டுமான பணி சூப்பராவே இருக்கு. இதெல்லாம் வந்து தமிழர்களால மட்டும் தான் முடியும். மத்த ஸ்டேட்ஸ்லயும், மத்த நாடுகள்லயும் இருக்கு. எல்லாத்துக்கும் வந்து ஃபாதர் ஆஃப் பில்லர்ஸ் தமிழியன்ஸ் ஒன்லி. நம்ம தமிழகத்துல இருந்து தானே ஒட்டுமொத்த உலகத்துக்கே இந்த கலைகள் வந்து போச்சு. இப்போ வந்து உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, மியூசிக்கல் பில்லர். இசை தூண்கள் பாருங்க எப்படி சூப்பரா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி. சரி, நான் அப்படியே காந்திமதி அம்மன தரிசனம் பண்ணிட்டு, உள்ள சுத்தி பார்த்துட்டு, நான் வெளில கிளம்பிட்டேன். ஸோ வெளில போகும்போது திரும்பவும் வந்து நான் வீடியோ எடுத்திருந்தேன். அங்க நந்தி மண்டபம் இருந்துச்சு. இந்த கோயில்ல எந்த இடத்த பார்த்தாலும் மூல முடுக்கு கூட சூப்பரா தான் இருக்கு. செம்மையா பண்ணியிருக்காங்க. நீங்க அந்த டெம்பிள வந்து கண்டிப்பா வந்து விசிட் பண்ணுங்க. செம்ம டெம்பிள். நல்லா சூப்பரா பவர்ஃபுல்லான டெம்பிளும் கூட. நெல்லையப்பர் சிவன் கோயில் மற்றும் காந்திமதி அம்மனோட கோயிலையும் வந்து நம்ம ஃபுல்லாவே பார்த்துட்டோம். இப்போ வந்து தெப்பக்குளம் மட்டும் தான் லாக்ல இருக்கு. ஸோ, அதனால நான் கேமரா உள்ள விட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். நீங்களும் இத பார்த்து ரசிங்க. இந்த தெப்பக்குளத்தாண்டியே பார்த்தீங்கன்னா, ஒரு மண்டபம் இருக்கு. அதான் யாழிக்குன்னு தனியா செய்யப்பட்ட யாழி மண்டபம்.
ஃபுல்லாவே யாளி. லெஃப்ட் அண்ட் ரைட் சைடுல பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவே யாளி தான். சூப்பரா இருந்துச்சு. அதுவும் வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ, நான் வந்து உங்களுக்கு அதையும் வீடியோ எடுத்து காமிச்சுட்ருக்கேன். நீங்களும் பாருங்க. உள்ள போயிருந்தா நான் சூப்பரா வீடியோ எடுத்திருக்கலாம். பட் கேட் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ, நான் வந்து கேட்டுக்குள்ள கேமரா விட்டு லைட்டா வீடியோ எடுத்தேன். தமிழ் ஏன்ஷியன்ட் மார்வெலஸ் இன்சைட் ஆஃப் நெல்லையப்பர் சுவாமி டெம்பிள். இந்த விலாக வந்து நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நெல்லையப்பர் சிவன் டெம்பிளோட விலாக் வந்து இங்கேயே முடியுது. இப்போ வந்து நம்ம எங்க ஸ்டார்ட் பண்ணோமோ அங்கேயே வந்து நின்னுருக்கோம். இதோட இந்த டெம்பிளோட ஃபர்ஸ்ட் விலாக் வந்து நான் ஆல்ரெடி போட்டுருக்கேன். அதோட ஃபுல் வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். நீங்க கிளிக் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல எப்படி இருக்கு சொல்லுங்க. அதோட வீடியோவும் சூப்பரா இருக்கும். இதான் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 2 இதுவும் முடிஞ்சிருச்சு. ஸோ நீங்களே இந்த சிற்பத்த வந்து இதோட அழக எப்படி இருக்குன்றத நீங்க பாருங்க. ரியலா ஒரு மனுஷன நிக்க வச்ச மாரி இருக்கு. பயங்கரமா 3D எஃபெக்ட்டோட சூப்பரா பண்ணியிருக்காங்க. நீங்களே இத பார்த்து ரசிங்க. பார்க்க பார்க்க அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாமான்னு தோணுதுல. இந்த கோயிலோட கட்டுமான பணி, அதுக்கப்புறம் இந்த சிற்பங்கள்லாம் செம்மையா நெக்ஸ்ட் லெவல்ல இருக்கு. ஆக்சுவலா இந்த கோயில்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு 3 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா, சூப்பரா பார்க்கலாம். எனக்கெல்லாம் வந்து அப்படியே இங்கேயே இருந்துட்டு ஒரு 2, 3 டேஸ் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகணும்னு இருக்கு. இந்த இந்த ஊரும் சூப்பரு. இந்த நேட்டிவ்ல இருக்கவங்கலாம் வந்து ரொம்ப லக்கியஸ்ட் பீப்பிள்ஸ் எல்லாம். பிகாஸ் ஐ அம் பேசிக்கலி ஃப்ரம் சென்னை. எனக்கு அப்படிதான் தோணும். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், அப்படியே சுத்தி விளாகும் எடுத்துட்டேன். இந்த ரோட் சைட்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி அதையும் விளாக் எடுத்துட்டேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 5:30 ட்ரெயின் பெங்களூர்லேருந்து திருநெல்வேலிக்கு. ஸோ மார்னிங் ஒரு 5:00 நியர்பை ரீச் ஆனேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சரி நெல்லையப்பரை பார்த்துட்டு போகலாம். பிகாஸ் லாஸ்ட் டைம் வந்தப்போ நான் பார்க்கல. ஏன்னா எனக்கு லாஸ்ட் டைம் வந்து டைமும் இல்ல. நான் வந்து நைட் ட்ரெயின் பிடிச்சேன். ஒரு 10:40 ட்ரெயின். மார்னிங் வந்து 11:00 ரீச் ஆனேன். அப்படியே திருச்செந்தூர் போயிட்டு வர வழியில தான் திருச்செந்தூர்லேருந்து திரும்பவும் திருநெல்வேலிக்கு ரிட்டர்ன் ஆகும்போது லோக்கல் ட்ரெயினில் ஒரு பேட்ச் திருநெல்வேலி நேட்டிவ் பீப்பிள்ஸ் அவங்க தான் அந்த கோயிலை பற்றி சூப்பராக பேசிக்கிட்டே வந்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் தர்மபுரி அவங்கலாம் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க ஊருக்கு போகும்போது. அப்போ அவங்களும் சொல்லிட்டு இருந்தாங்க நம்மளும் இந்த டெம்பிளை பார்க்க முடியும்னு ஃபீல் பண்ணாங்க. ஸோ இந்த வாட்டி நான் அதை ரொம்ப ஃபுல்ஃபில் பண்ணேன்னு சொல்லலாம். நான் ஏர்லி மார்னிங் 5:00 ரீச் ஆனதுனால என்ன பண்ணேன்னா, ஸோ நம்ம நெல்லையப்பரை பார்த்துடலான்னு சொல்லிட்டு வெளில வந்து டீ காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் டவுன் பஸ்ஸே இருந்தது. ஜஸ்ட் ஒரு ₹7 மட்டும் தான். கோயில் வாசல்லே இறக்கி விட்டுருவாங்க. இறக்கி விட்டாங்கன்னா அப்படியே தெரு வீதிகளை நீங்கள் ரசிச்சுட்டே
கோயிலுக்குள்ள போயிடலாம். கோயிலுக்குள்ள போயிட்டு ஒரு 3 டூ 4 ஹவர்ஸ் தாராளமா நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி, சுத்தி பார்த்துட்டு வெளில வரதுக்கு ஒரு 9 டூ 10 ஆயிடும். ஸோ நான் அந்த டைம் தான் ஃபாலோ பண்ணேன். நான் வரத்துக்கு ஒரு 10 10:15 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சுத்தி நான் அந்த கோயில் சரவுண்டிங்கே சுத்தி வந்தேன். நெறைய கடைகள், மளிகை கடைகள், அதுக்கப்புறம் காய்கறி கடைகள், சூப்பரா நெறைய எல்லா விஷயமே இங்க இருக்கு. ஏ டூ இசட் நீங்க இங்க பர்ச்சேஸ் பண்ணலாம். அந்த கோயில் சரவுண்டிங்ல இருக்கக்கூடிய அந்த கடைகளோட பேரும் சூப்பராவே இருக்கு. போத்தீஸ் இருக்குங்க. ஸோ ஏ டூ இசட் இருக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. அதெல்லாம் சுத்துறதுக்கே எனக்கு 1 ஹவர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 11:00 ஸோ நான் டைரக்ட்டா பஸ் புடிச்சு என்ன பண்ணிட்டேன், திருநெல்வேலி ஜங்ஷனுக்கு போய் இறங்கிட்டேன். ஸோ நம்மளுக்கு 11:45க்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, திருச்செந்தூருக்கு ட்ரெயினு. ஸோ அப்படியே ஒரு ஜூஸ் குடிச்சுட்டு நான் என்ன பண்ணிட்டேன், திருச்செந்தூருக்கு நான் கிளம்பிட்டேன். ஸோ அங்கேயே நான் சாமிய பார்த்துட்டு வந்து சாப்பிட்டுட்டேன். சாப்பிட்டுட்டு ஒரு 1 ஹவர் சுத்தி பார்த்துட்டு, இங்க அப்படியே ஜங்ஷனுக்கு வந்துட்டு நான் திருச்செந்தூருக்கு நான் கிளம்பி போயிட்டேன். ஸோ அது ஒரு குட் மெமரீஸ் எனக்கு சொல்லணும். நான் அந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் வந்து நம்ம சேனல்ல வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து இந்த விளாக் எப்படி இருந்திருக்குன்றத நீங்களும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட்ஸ் பண்ணி எனக்கு வந்து நீங்க சொல்லுங்க. If I missed anything or wrongly addressed, you can tell me, ready to accept it. Thanks for watching our channel, Chandra Sanjay Petty.